ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 69. யாழினி. பாட்டி, அத்தை என்ன நம்ம வீட்டுக்கு போக சொல்றாங்க. இவங்க நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்த தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மரகதம், நீ மீரா கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன். மீரா. ஹலோ. மரகதம். மீரா, எப்படி இருக்க? மீரா. இருக்கேன். மரகதம். நாங்கள் பண்ணது தப்புன்னு நினைக்கிறியாமா? மீரா. இல்லை, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையும் பொய்யாயிட்ட மாதிரி இருக்கு. என்னை அம்மாவும் அப்பாவும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. என் மேலே அவ்வளவு பாசமாக இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி தோணுது. என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே. அப்போவும் நான் இவங்க பொண்ணாக தானே இருந்திருப்பேன். இப்படி மறைச்சு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? மரகதம், ஒருத்தவங்க மேலே நாம கண்மூடித்தனமாக பாசம் வச்சுட்டா அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு தான் பார்ப்போம். அப்படி தான் உங்கள் அப்பாவும் நியாயம் அநியாயம் பார்க்காமல் விட்டுட்டார். அவருக்கு பயம், எங்க உன்னை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுவோமோன்னு. சின்ன வயசுல இருந்து எந்த உறவும் தனக்குன்னு இல்லாமலே வளர்ந்தவர். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை என்றதும் ரொம்ப ஏமாந்து மனசு ஒடிஞ்சு போயிட்டார். நீ அவர் கையில் வந்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிருக்கு. அதை நாங்களே அழிச்சிடுவோம் என்ற பயத்தில்தான் அவர் உன்னை எங்களுக்கு தெரியாத தூரம் கூட்டிட்டு போயிட்டார். உண்மையை உன்கிட்ட எப்படி அவரால் சொல்ல முடியும்? இவ்வளவு பாசம் கொட்டி வளர்த்துட்டு நாங்க உன்னுடைய அம்மா அப்பா கிடையாதுன்னு அவர் எப்படி சொல்லுவார்? அவங்க மட்டும்தான் உனக்கு அம்மா அப்பாவா இருக்கணும்னு நினைச்சுதானே உன்னை தூக்கிக்கிட்டு போனார். அப்படிப்பட்டவர் உன்கிட்ட உண்மையை எப்படி சொல்லுவார்னு நீ எதிர்பார்க்குற? மீரா. ஆனால் இப்போ இந்த உண்மை தெரிஞ்சதும் என்னால் அவ்வளவு சாதாரணமாக ஏற்றுக்க முடியலை. அவங்க மேலே எனக்கு இருந்த பாசம் குறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் என்னுடைய அப்பா அம்மாவாக இருந்திருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க. ஆனாலும் மனசில் ஏதோ ஒரு உறுத்தலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னால் தான் யாழினியுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சோன்னு வருத்தமாக இருக்குது. மரகதம், இங்கே பாருமா, நாங்கள் என் தங்கச்சிக்காக உன்னை அவள் கையில் கொடுத்தோம். அவள் உன்னை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்து உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. உன்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா அவங்க தான். நீ உன் குடும்பத்தை மட்டும் பாருமா. உன் பசங்க, உன் வீட்டுக்காரர், உன் அப்பா அம்மா, அதான் உன் குடும்பம். நீ அவங்களை மட்டும் பாரு. யாழினியோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை வரவும் நான் விடமாட்டேன். நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்போம்? உங்கள் அப்பா பண்ணதை அவர் வாயாலேயே உனக்கு தெரியப்படுத்தின கடவுள் ஒரு நாள் அபிக்கும் புரிய வைப்பார். மீரா. அது வரைக்கும் இங்கே நடக்கிறது எல்லாம் என்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது பெரியம்மா. அவனுக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் பண்ணுறான். உண்மையான அன்பு இல்லாமல் யாராலும் கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ முடியாது. அவன் இஷ்டத்துக்கு இவளை ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறானே தவிர இவளுக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கணும்னு அவன் முயற்சி பண்ணுற மாதிரி தெரியலை. மரகதம், எதை வச்சு நீ சொல்கிற? அவர் காட்டுற கோபம் தான் உன் கண்ணு முன்னாடி தெரியுது. அவருடைய அன்பு உங்களுக்கு தெரியலை, ஆனால் யாழினிக்கு தெரியும். மீரா. உங்களுக்கு தெரியாது பெரியம்மா. அபி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணமே எனக்கு எந்த உண்மையும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான். மரகதம், இது அபி உன்கிட்ட சொன்னானா? மீரா சிந்தித்து கொண்டே, இல்லை, அப்பா யாழினிக்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன். மரகதம், நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் இது உங்கள் அப்பாவுடைய பிளான், அபியுடையது கிடையாது. அபி மனசில் என்ன இருக்குன்னு நீ அபிக்கிட்ட கேட்டுப்பாரு. அபி மனசில் யாழினி தான் இருக்கா. அபிக்கு தேவை யாழினியை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். உங்கள் அப்பா சொன்ன பிளானுக்காக அவன் பண்ணலை. உங்கள் அப்பா சொன்ன பிளானை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இங்கே பாரு மீரா, அபிகிட்ட இருந்து யாழினியை உன்னால் பிரித்து வைக்க முடியாது. யாழினிக்காக உன் பையன் எந்த அளவுக்கு வேணும்னாலும் போவான். நீ வேணும்னா நான் சொல்கிற மாதிரி உன் பையன்கிட்ட பேசிப்பாரு. அவன் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும். மீரா அரை மனதுடன், சரிங்க பெரியம்மா, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். ஆனால் எனக்கு சரி வராதுன்னு தோணுச்சுன்னா யாழினியை அங்கே அனுப்பிடுவேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்க கூடாது. மரகதம், சரிம்மா, ஆனால் அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரி வராது. நல்லா யோசிச்சுக்கோ. சரி என்று இணைப்பை துண்டித்த மீரா அபியை தேடி அறைக்கு சென்றார். அறை கதவை திறந்து கொண்டு மீரா உள்ளே செல்ல அறையில் யாரும் இல்லாமல் நிசப்தம் மட்டுமே நிலவியிருந்தது. பால்கனியில் யாரோ இருக்கும் அரவம் உணர்ந்து அங்கே சென்று பார்த்தார் மீரா. அபிமன்யுதான் தன் கைகளை கட்டியவாறு வெளியே எங்கோ விரித்தபடி நின்றிருந்தான். அவன் அருகில் சென்ற மீரா அபி என்று அழைக்க டக்கென்று திரும்பி பார்த்த அபிமன்யு பதட்டமாக, மாம், யாழினி எங்க என்றான் தன் பார்வையால் அலசியபடி. அபிமன்யுவின் தவிப்பே கூறியது அவன் எந்த அளவிற்கு யாழினியை விரும்புகிறான் என்று. மீரா, அவ இங்க வரல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அபிமன்யு, சொல்லுங்க மாம். மீரா, நீ நிஜமாவே விரும்பி தான் யாழினியை கல்யாணம் பண்ணியா, இல்லை உன் தாத்தா சொன்ன பிளானுக்காக பண்ணியா? அபிமன்யு,
மாம், உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லாதது தப்பு தான். ஆனால் இப்போ தெரிஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இந்த உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நானும் தாத்தாவும் நினச்சோம். எனக்கு இந்த உண்மை சின்ன வயசுலேயே தெரியும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது மாம். யாராவது நம்மளை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி தான் நானும் தாத்தாவும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சோம். அவங்க நீங்கள் பொண்ணாக பிறந்ததால் மரியாதை குறைவாக நினச்சி உங்களை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டாங்க. தாத்தாவும் பாட்டியும் தான் உங்களை அவங்க பொண்ணா நினச்சி இத்தனை வருஷமாக வளர்த்துக்கிட்டு வராங்க. இது சொல்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான விஷயமா எனக்கு தோணலமாம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதை நான் எதுக்காக கெடுக்கணும்னு நினச்சேன். மீரா, ஸோ என்னோட வாழ்க்கைக்காக யாழினியுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க என்றார் கேள்வியாக. அபிமன்யு, மாம், அவளோட வாழ்க்கையை நான் எப்படி மாம் அழிப்பேன்? என் வாழ்க்கையே அவள் தான். அவள் இல்லாமல் ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவள் அந்த குடும்பத்து பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவளுடைய அக்காவுக்கும் எனக்கும் நீங்கள் கல்யாணம் முடிவு பண்ணதும் எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க அக்கா கிட்ட அன்னைக்கு பேசி பார்த்தேன். அவள் வேற யாரையோ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சது. சரி, இதுதான் சான்ஸ்னு அவகிட்ட கொஞ்சம் பேசினதும் அவள் இந்த மண்டபத்தை விட்டு போயிட்டா. நான் இவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். உங்கள் எல்லாருக்கும் வேணும்னா இது கட்டாய கல்யாணமா விருப்பம் இல்லாத கல்யாணமா தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லவ் மேரேஜ். உயிருக்குயிராக காதலிச்ச பொண்ணை பெற்றவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். நான் என்றைக்குமே அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சதில்ல. ஆரம்பத்தில் அவங்க ஃபேமிலி மேலே இருக்க கோபத்தில் எங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பட் இப்போ அவளே அவங்க ஃபேமிலியை பற்றி புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ கூட அவங்க குடும்பத்தில் யாருக்கும் அவள் முக்கியம் கிடையாது. அவங்களுடைய கௌரவம் தான் முக்கியம். பார்த்தீங்கல்ல, அன்னைக்கு கல்யாண மண்டபத்திலையும் பொண்ணு மனசை புரிஞ்சுக்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவள் மனசில் என்ன இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. இப்போ அவளே அவங்க அப்பா கூட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியும் அவர் கூப்பிட்டு போக மாட்டேன்னு இங்கேயே விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா அவங்க ஊர்க்காரங்க முன்னாடி அவங்களுக்கு அவமானம் ஆயிடுமாம். அப்போ பொண்ணோட வாழ்க்கையை விட அவருக்கு அவங்க மரியாதை தானே முக்கியம். இப்படிப்பட்டவங்க எப்படி மாம் அவளை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க? அவங்களுடைய மரியாதைக்காக அவளை என்ன வேணும்னாலும் செய்வாங்க. அவங்களுக்கு தான் பெண் பிள்ளைங்க எல்லாம் பிடிக்காதே என்றான் இலக்காரமாக. மீரா, அவங்கள பற்றி எல்லாம் விடு அபி. அப்போ நீ யாழினியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியா? அது உண்மைதானே? அபிமன்யு, எஸ் மாம், நான் அவளை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் லைஃப் லாங் நான் அவளை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். போதுமா? நீங்கள் என்ன நினச்சாலும் என்கிட்ட இருந்து உங்களால் அவளை பிரிக்க முடியாது. ஏன், யாராலையுமே பிரிக்க முடியாது. அவளே நினச்சாலும் என்னை விட்டு அவளால் போக முடியாது. ஷீ இஸ் மைன். மீரா, ஓகே, அப்போ அவளை நான் இந்த வீட்டிலிருந்து அனுப்ப மாட்டேன். அபிமன்யு மீராவின் கைகளை பிடித்து கொண்டு, தேங்க்ஸ் மாம். யாழினி எங்க? அவளை பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்றான் மகிழ்ச்சியாகவும் ஆவலாகவும். இப்படியெல்லாம் மீராவிடம் அபிமன்யு நடந்து கொள்வது இதுவே முதல் முறை. யாழினியால் பெரிதாக மாறியிருக்கிறான் என்பது மீராவிற்கு புரிய வந்தது. மீரா, நான் அவளை இங்கேருந்து அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னேன். அதுக்காக உன் கூட தங்க வைக்க போகிறேன்னு சொல்லலையே. அபிமன்யு மீராவை புரியாமல் பார்க்க, இங்கே பாரு அபி, அவளுடைய ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் அவள் ஆரணி கூடவே தங்கிக்கட்டும். அபிமன்யு அதிர்ச்சியாக, என்ன மாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. மீரா, ஏன் முடியாது? அவளுடைய படிப்பு முடிய இன்னும் 4 இயர்ஸ் இருக்குது. உன் பக்கத்தில் அவள் இருந்தால் அவள் டிஸ்ட்ராக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்புறம் எப்படி அவள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நீ தானே அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட. அவள் ஆரணி ரூமிலிருந்து படிக்கட்டும். படிப்பு முடிஞ்சதும் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவா. அபிமன்யு, மாம், படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் அவளுக்காக படிக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் மாம். மீரா, அதெல்லாம் ஆரணி பார்த்துக்குவா அபி. படிப்புக்காக மட்டும் சொல்லலை. அவள் உன் கூடவே இருக்கிறதால் தான் உனக்கு அவளுடைய அருமை தெரியலை. கோபம் வந்தால் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் நடந்துக்கிற. அவகிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதான். அதுக்காக அடிக்கிறது எல்லாம் ரொம்ப தப்பு. அதை நீ புரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் இந்த பிரேக். அபிமன்யு, மாம், ஐ ப்ராமிஸ் யூ, இனிமேல் எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை அவகிட்ட காட்ட மாட்டேன். மீராவிற்கு தன் மகனா இது என்று பெரும் ஆச்சரியமாக இருந்தது. யாழினிக்காக இப்படி சிறு பிள்ளை போல் அடம் பிடிக்கும் தன் மகனை பார்க்க பிரமிப்பாக இருந்தது. சிறு வயது முதல் இப்படி எதற்கும் அபிமன்யு அடம் பிடித்ததில்லை. தன்னுடைய தேவைகளை தானே பார்த்து கொள்வான். சிறு வயதிலேயே பெரியவன் போல் நடந்து கொள்ளும் அபிமன்யுவை பார்க்கும் மீரா அவ்வப்போது பெருமைப்படுவதும் உண்டு. ஆனால் அவர் இழந்த அந்த அபிமன்யுவின் சிறு பிள்ளைத்தனத்தை யாழினி இப்பொழுது மீட்டு கொடுத்து விட்டாள். மீரா, இல்லை அபி, நீ அவன் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களுடைய லைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் லைஃப் லாங் அவள் உன் கூட தான் இருக்கணும். உடனே நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு சாரி கிடைச்சிட்டா அவளோட அருமை உனக்கு தெரியாமல் போயிடும். இந்த கேப் உங்கள் 2 பேருக்குமே தேவைப்படும். அப்போ தான் லைஃப்பில் உனக்கு எப்போ கோபம் வந்தாலும் அதை அவகிட்ட காட்டணும்னு உனக்கு தோணாது.
அபிமன்யுவிற்கும் மீராவின் வாதம் சரியாக தோன்ற யாழினியை அடித்ததற்கு தண்டனையாக இதனை ஏற்றுக்கொண்டான். அபிமன்யு, ஓகே மாம், நான் பண்ண தப்புக்கு இதை பனிஷ்மெண்ட்டாக நினச்சிக்கிறேன். அதுக்காக அவன் நினச்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போய் தங்குறதெல்லாம் கூடாது. மீரா மரகதம் பாட்டியின் மூலம் இந்த விஷயத்தில் அபிமன்யுவின் மனநிலையை உணர்ந்தவர். மரகதமும் யாழினியும் இந்த விஷயத்தில் மீராவை தலையிட வேண்டாம் என்றும் இதை அவர்களே சரி செய்வதாகவும் கூறியிருக்கவே அபிமன்யுவின் வார்த்தைக்கு எதுவும் பதிலளிக்காமல் திரும்பிவிட்டார். நேராக சாமி அறைக்கு சென்றவர் தன் மகனுக்கு எப்படியாவது உண்மைகள் சீக்கிரம் தெரிய வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். வள்ளியம்மைக்கு மீராவின் நடவடிக்கைகள் வித்தியாசமாக தோன்ற மீராவிடம், என்னாச்சு மீரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? வள்ளியம்மையை பார்க்கும் பொழுது தான் சுமக்காத மகளின் மீது இவ்வளவு பாசம் வைக்க முடியுமா என்று ஆச்சரியமாக பார்த்தார் மீரா. இத்தனை வருடங்கள் தன் சொந்த மகளைப் போல் அவ்வளவு பாசம் கொண்டு வளர்த்திருக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் வள்ளியம்மை, என்னாச்சு மீரா, என்ன அப்படி பார்க்கற? மீரா அவரை அணைத்து கொண்டார். வார்த்தைகளால் கூற முடியாத உணர்வு அவருக்கு வள்ளியம்மையின் மேல் எழுந்தது. வள்ளியம்மை, இன்னைக்கு என்ன வித்தியாசமா நடந்துக்கிற? மீரா, ஒன்றுமில்லம்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு வரேன். வள்ளியம்மை, என்னம்மா திடீர்னு? மீரா, என் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் இத்தனை வருஷம் நான் இருந்ததுக்கு நீங்கள் தானம்மா காரணம். நீங்களும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்து என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. என் கணவரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார். அப்புறம் 3 குழந்தைங்க. நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை இத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ்வளவு நாள் எனக்கு பெருசாக தெரியாத விஷயம் இன்னைக்கு தெரியுதுமா. யாழினியை பாருங்க, கல்யாணம் பண்ணி இங்கே வந்ததும் அவங்க அம்மா அப்பா குடும்பத்துக்கும் இவளுக்கும் நடுவில் எவ்வளவு இடைவெளி ஆயிடுச்சு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இன்னமும் நான் உங்கள் எல்லார் கூடவும் ஒன்றா இருக்கிறத நினச்சா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தானம்மா. வள்ளியம்மை மீராவின் தலையை கோதியவாறு, கண்டிப்பா என் பொண்ணு அதிர்ஷ்டசாலி தான்டா. நீ உன் வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி சந்தோஷமாக தான் இருப்ப. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. யாழினி வாழ்க்கையும் சீக்கிரமாக சரியாயிடும். அபியும் யாழினியும் சந்தோஷமாக வாழ்ந்து எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ என் கையில் கொடுக்க தான் போகிறாங்க பாரு. மீரா, கண்டிப்பாம்மா, நானும் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வள்ளியம்மை, இதை நினச்சி தான் இன்னைக்கு ஃபுல்லாக சோகமாக இருந்தியா? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சரி விடு, கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். யாழினியோட நல்ல மனசுக்கு அபி சீக்கிரமாக அவளை புரிஞ்சுக்குவான். வள்ளியம்மை மீராவை 10 மாசங்கள் சுமக்காவிட்டாலும் தன் சொந்த மகளை எப்படி வளர்ப்பாரோ அதற்கு மேல் அன்பு காட்டி வளர்த்திருக்கிறார். அந்த அன்பே மீராவிற்கு உண்மை தெரிந்த பிறகும் அவரை வேற்று ஆளாக தள்ளி நிறுத்த எண்ணவில்லை. மீராவை வள்ளியம்மை 10 மாதங்கள் தன் வயிற்றில் சுமக்காவிட்டாலும் இத்தனை வருடங்களாக தன் நெஞ்சில் சுமந்து வளர்த்திருக்கிறார். அதனை பொய் என்று கூற முடியாது. எனவே மீராவிற்கு உண்மை தெரிந்த விஷயம் வள்ளியம்மைக்கு தெரியக்கூடாது என்று அனைவரும் முடிவு செய்தனர். வள்ளியம்மைக்கு மீராவிற்கு உண்மை தெரியும் என்று தெரிந்துவிட்டால் இத்தனை வருட அவரின் தாய்மை உணர்வு பொய்த்துவிடும் அல்லவா? ஆனால் காலத்தின் விளையாட்டு என்ன என்பதை யார் அறிவார்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.